கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கூகுள் மீட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கூகுள் மீட்னு டைப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் வரும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ண சொல்லுங்கள். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் தான், ஜஸ்ட் வேறு ஒன்றுமே இல்லை. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும் ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து லாகின் ஆயிடும். ஒன்ஸ் வந்து நீங்கள் கூகுள் மீட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்த பிறகு வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஆப்புக்கு வந்து கேமராவோட அக்சஸ் கேட்கும், மைக்கோட அக்சஸ் கேட்கும். எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் அலோவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஆப் ஏற்றினாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும்ல, அதே மாதிரி தான் கூகுள் மீட்லேயுமே வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அலோவ் கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆன பிறகு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ நியூ மீட்டிங் கேட்கும், அங்கே வந்து ஜாயின் வித் கோடும் கேட்கும். மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து இந்த நியூ மீட்டிங்கை கிளிக் பண்ணி தான் அந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே அதை கிளிக் பண்ணால் ஒரு லிங்க் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து அந்த க்ரியேட் பண்ண லிங்க்கை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூ மீட்டிங்கிறதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ மீட்டிங்கை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஒரு ஆப்ஷன் வரும், ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் இங்கே உங்களுக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட மீட்டிங் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் இன்வைட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் யாருக்கு வந்து இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம், மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம், மெயில் அனுப்பிச்சிக்கலாம். யாருக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி குரூப்பில் வந்து ஒரு 20-30 பேர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த குரூப்பில் போய்ட்டு இந்த லிங்க் வந்து நீங்கள் ஷேர்னு கொடுத்தீங்கனாலே அந்த 20-30 பேருமே வந்து உங்களோட அந்த மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா இந்த லிங்க் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக யாருக்கு அனுப்புறீங்களோ அது நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ ஷேர் இன்வைட்டும் கொடுத்து நீங்கள் அனுப்ப முடியும். லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஷேர் இன்வைட் வந்து எப்படி பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் லிங்க்கை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நபருக்கு அனுப்பிச்சு ஒரு நபர் வந்து உள்ளே கொண்டு வருவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அனுப்பும்போதும் சரி, அல்லது ஷேர் இன்வைட் கொடுக்கும்போதும் சரி, இந்த ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது. அதாவது வந்து இந்த கால் வந்து நீங்கள் கட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணாமல் இந்த ஸ்க்ரீனை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வெளியே போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வைட் பண்ண நபர் வந்து உள்ள ஒவ்வொன்றா வந்து உள்ள வருவாங்க. ஸோ வர வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கோட் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு நபர் வந்து உள்ள வருவாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பாப்பப் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் வந்து உள்ள வந்து ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ல வரும். ஸோ இதுல வந்து நீங்க அட்மிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து உள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் அட்மின்றதை நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ இப்படிதான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நபரா வந்து இந்த மீட்டிங்குள்ள உள்ள வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நபரா வந்து இந்த இடத்துல வந்து வந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 20-30 பேர் உள்ள வராங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து இப்போ இந்த வீடியோ ஆப்ஷன் வந்து நீங்க ஹைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பிளே ஆகாது. அதாவது உங்களோட வீடியோ வந்து தெரியாது. அதாவது மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து இந்த இதை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மீட்டிங்ல ஜாயின் பண்ணவங்க இந்த மைக்கு வந்து மீட் பண்ணாலும் மைக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? பட் ஆனால் மீட்டிங் எடுக்கிறவங்க வந்து இதை வீடியோ வந்து கட் பண்ணக்கூடாது, ஆடியோவும் கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்க வீடியோ மீட்டிங் எடுக்கிறவங்க வந்து இது ரெண்டுமே ஆன்ல இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்றது வந்து மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க மட்டும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்களும் உங்களோட டீச்சருமே வந்து நீங்க சேட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டாட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து மெசேஜ் பண்றதுக்கு உண்டான செக்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்க டீச்சரா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே வந்து சேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை எப்படி ஜாயின் பண்ணி உள்ள வர்றது அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த காலை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கால் நான் கட் பண்ணிட்டேன். கால் கட் பண்ண பிறகு இப்போ வந்து நம்ம ஒரு கோடு வந்து காப்பி பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த கோடை வந்து இப்போ நம்ம தான் ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த செக்ஷன் வந்து ஸ்டூடெண்டோட செக்ஷன் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஜாயின் வித் கோடுன்னு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. காப்பி பண்ணது இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மேலே வந்து ஜாயின் எதுவுமே காட்டாது. இங்கே வந்து எப்படி எடுக்கிறதுனா இந்த meet.google.slash இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வரைக்கும் நமக்கு தேவை கிடையாது. அதை வந்து நம்ம எப்படி எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்ட பிறகு இங்கே வந்து நம்மளோட கோட் இதுதான் உங்களோட கோட். ஓகே, அதாவது ஸ்டூடெண்டோட கோட். ஓகேங்களா? ஸோ இது வந்த பிறகு இங்கே வந்து மேலே வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அட்மின் உங்களோட டீச்சருக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு பாப்பா போகும். உங்கள் டீச்சர் வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து கூகுள் மீட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து 100% சேஃப் தான். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.